ஆரம்பிக்கலாம். கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. சோ இப்ப நம்ம போன வாரம் ஒரு கதை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த கதையோடைய கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எசென்ஷியலி we are going to see the whole video today. போன தடவை பாதியில இதை நிறுத்திட்டோம். இந்த தடவை முதல்ல இருந்தே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அவதாரங்களை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தத கொஞ்சம் ரிவைஸும் பண்ணலாம். பட் தட் வில் பி லேட்டர் ஆன். இப்ப இது எல்லாத்துக்கும் முன்னாடி வடியன் உங்களை கேட்கிற ஒரே ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ராமானுஜர் வீடியோ பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல என்ன பார்த்தோம்? வாட் வாஸ் தி content of that video? What did we learn about Ramanuja? அடியன் யார் மது? அடியன் அத்ரித். அத்ரித், சொல்லுங்க அத்ரித். அடியன் ராமானுஜர் குருகுலத்துல போய் சேர்ந்து அது கேட்கலப்பா அடியன், அது கேட்கல கண்ணா. அது போன வாரம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ராமானுஜரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம்? ஆளவந்தார் ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கனெக்டிங் லிங்க் ஒன்று பார்த்தோம் இல்லையா? சோ வாட் இஸ் தட்? டஸ் எனிபடி ரிமெம்பர்? அரியன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? தசாவதார ஸ்லோகாஸ் பார்த்தோம், அது கரெக்ட், அது வேல்யூஸ்ல பார்த்தோம். அரியன் என்ன கேக்குறேன்னா, ஸ்டோரிஸ் நம்ம குரு பரம்பரா ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல ஆளவந்தார் கதைக்கு அப்புறம் யாரு அடுத்த அதுக்கப்புறம் அவருக்கு ஆதிசேஷன், சுதர்சனர், கலித்தர்னு ஒரு முனி இருந்தார். அவரோட இனியேற்ற பெருமாள் ரீஇன்கார்னேட் பண்ணுவார்னு சொன்னார். அப்போ அதுக்கு கொஞ்சம் நிறைய அப்புறம் கரெக்ட், அது இந்த கரெக்ட் ஸ்ரவன் சுவாமி கரெக்ட். லாஸ்ட் டைம் பார்த்தோம். அரியன் கேக்குறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி யார் ஆன்சர் பண்ணா? they are getting close to the answer. who was that? அரியன் திரிவிக்ரமன். அரியன் திரிவிக்ரமன். தேவரி என்ன சொல்லிட்டு? என்ன பார்த்தோம் நம்ம? Trivikraman was saying something. அரியன் யார் அடுத்த ஆச்சாரியன் பார்க்கச்சே பெருமாள் ஆதிசேஷன், அதுக்கப்புறம் சுதர்சனர். ஓகே கரெக்ட். யார் அடுத்ததா போறது ஆச்சாரியனா அப்படிங்கும் பொழுது ஒரு டிஸ்கஷன் நடந்தது ஸ்ரீவைகுண்டத்துல. அப்போ ஆதிசேஷனை செலக்ட் பண்ணார். அப்புறம் ஆதிசேஷன் வந்தார். அப்புறம் வேற என்னெல்லாம் பார்த்தோம் அந்த வீடியோல? அந்த வீடியோட டைட்டில் யாருக்கு ஞாபகம் இருக்கு? வாட் வாஸ் தி டாபிக் அண்டர் விச் we studied this? We studied many more things along with this scene. யாருக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சரி, க்ளூ கொடுக்கட்டா அடியேன்? அனந்தஸ்ரீ என்னம்மா? क्वेश्चन கேட்கலையா? அடியனோட क्वेश्चन என்னன்னா, ஆளவந்தாருடைய ஸ்டோரி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கனெக்டிங் லிங்க் ஒண்ணு பார்த்தோம். அதாவது ஆளவந்தாருக்கு அடுத்த ஆச்சாரியன் யாரு அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் ராமானுஜருடைய அவதாரத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்த்தோம். அதுல ஒரு சீன் தான் இப்ப திரிவிக்ரமன் சுவாமி சொன்னார். அது என்ன சீன்? வைகுண்டத்துல யார் அடுத்த ஆச்சாரியனா போறது அப்படின்னு பெருமாள் கேட்டு இருந்தார். ஒரு டிஸ்கஷன் நடத்தினார். ஆதிசேஷன் தான் போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணார். தட் வாஸ் த சீன். அதை தவிர அந்த அந்த கதையில வேற என்ன பார்த்தோம்? சொல்லு. இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறச்சே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்ட், கலியுகம் ஆரம்பிக்கிறச்சே எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வெரி குட். அப்புறம் இந்த சீனை பார்த்தோம், திரிவிக்ரமன் சுவாமி சொன்ன மாதிரி. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அந்த வீடியோல வேற என்னெல்லாம் பார்த்தோம்? அந்த வீடியோட டைட்டில் என்ன? வாட் வாஸ் தி டாபிக் அண்டர் விச் we studied that story? அடியேன் டைட்டில்
ராமானுஜரோட அவதார ரகசியம். சூப்பர், எக்ஸலன்ட் ஸ்ரீரங்க பிரியா, வெரி குட். ராமானுஜருடைய அவதார ரகசியம் அப்படிங்கறதுல சில விஷயங்கள் பார்த்தோம். அதுல இப்போ ஸ்ருதி சொன்ன மாதிரி we saw கலியுகத்தினுடைய கொட்டம் எப்படி இருந்தது அந்த டைத்துல, ஹவு பேட் கலியுகம் வாஸ் அப்படிங்கறத பார்த்தோம். திருவிக்கிரமன் சுவாமி சொன்ன மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல நடந்த மீட்டிங்க பார்த்தோம். அதை தவிர வேற என்ன பார்த்தோம்? ராமானுஜருடைய அவதார ரகசியம் அப்படின்னு டைட்டில் வேற சொல்லிட்டேன், அதனால இனிமே ஈஸி தானே. வேற என்ன பார்த்தோம்? ராமானுஜரோட ஆச்சாரியன் அப்படின்னு சொன்ன பார்த்தோம் அடியன். அடியன் கரெக்ட். யார் சொன்னத? அடியன் திருவிக்ரமன் அடியன். திருவிக்ரமன், ஓகே. நடுவுல இருக்கிற ஆச்சாரியன் யாருன்னு பார்த்தோம். அப்புறம் தனியன் பார்த்தோம். ஓகே, வெரி குட். அப்புறம் ஆதிசேஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அடியன். ஏன்னா அவர் பூலோகத்துல பிறக்கிற அப்படின்னு சந்தோஷப்படல அடியன். அவரை பெருமாள் செலக்ட் பண்றாரு அப்படின்னு சந்தோஷப்படல அடியன். அவர் இது வரைக்கும் பிறந்த எல்லா ஆச்சாரியர்களுக்கும் கைங்கரியம் பண்ற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டார் அடியன். எக்ஸலன்ட் அடியன். யார் அடியன் இது? கோசகன் அடியன். கோசகன் சுவாமி, சூப்பர், ரொம்ப கரெக்ட். ஆதிசேஷன் ஏன் சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் நம்மளுக்கெல்லாம். எல்லா ஆழ்வார்களுக்கு அப்புறம் பல ஆச்சாரியர்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு அவதாரம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது. அதனால அவளுக்கெல்லாம் நம்ம கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். எக்ஸலன்ட், வெரி குட். இதை தவிர ஒரே ஒரு மேட்டர் தான் பார்த்தோம். அது என்னன்னா, வேற யாருடைய அவதாரம் ராமானுஜர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? யாருடைய அவதாரம் ராமானுஜர்? ஆதிசேஷன், பஞ்ச ஆயுதங்கள், விசக்ஷேனர், சாட்சாத் நாராயணனுடைய. அடியன் சூப்பர் அடியன். யார் அது? சுவாதி லட்சுமி. அடியன், வெரி குட். பாஞ்சஜன்யம், விஸ்வக்ஷேனர், அப்புறம் பெருமாள், அப்புறம் ஆதிசேஷன் அடியன். அடியன் சூப்பர். பாஞ்சஜன்யம் அடியன். ஹயக்ரீவ் சுவாமி ஏதோ சொல்ல வந்தேன், வசுதா ஏதோ சொல்ல வந்தேன், எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டே. என்ன சொல்ல வந்தேன் நீங்களா? அடியன் ஹயக்ரீவ் திருவரங்கத்த முதனார் சூப்பர். வசுதா ஹயக்ரீவ் ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். வெரி குட். பஞ்சாயுதத்தினுடைய அவதாரம் அப்படின்னு திருவரங்க தமுதனார் சொல்லியிருக்கார் ராமானுஜன். எக்ஸலன்ட், வெரி குட். திடீர்னு அடியன் இந்த கொஸ்டினை கேட்பேன் நீங்களா எதிர்பார்க்கல. போன கிளாஸ்ல என்ன ஆச்சுன்னு. தட் இஸ் so many weeks back, but very nice that all of you could remember. ரொம்ப சமுத்தினீங்களா, வெரி நைஸ். I understand that you cannot keep going and visiting these videos unless you are told to, but good that you have stored it in your memory. இன்னும் அட்டென்ஷனோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன்னா எப்ப எதை கேட்டாலும் ஞாபகம் வந்துடும். சரியா? So good going. Now let's get to the story. போன தரம் நடந்த ஸ்டோரி நிறைய பேர் நன்னா சொன்னேன். போன தரம் பார்த்தது என்ன? ஹரித மகரிஷியினுடைய கதை, ராமானுஜர் எப்படி அவதாரம் பண்ணார், எல்லா கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்ப we'll just go through the video again fully. அப்புறம் we'll discuss revision. Then we stopped where Ramanuja என்ன தடவென்றார் யாதவ பிரகாஷ். ஆமா அடியன் சூப்பர். பட் நம்ம முதல்ல இருந்தே இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாம். கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹ. குரு பரம்பரா கதைகள்ல இதுவரை ஸ்ரீமன் நாகமுனிகள், ஸ்ரீ உய்யக்கொண்டார், ஸ்ரீ மணக்கால் நம்பி மற்றும் ஸ்ரீ ஆளவந்தாரனுடைய சரித்திரங்களை பார்த்திருக்கோம். இதுக்கு மேல ஆளவந்தாருடைய முக்கிய சிஷ்யரான பெரிய நம்பிய பத்தி பார்த்துட்டு அதுக்கு மேல சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தை விஸ்தாரமா அனுபவிக்கலாம். அடியன் க்ஷமிக்கணும், this was the other video. ஒரே நிமிஷம், I'll put the right video.
கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. சுவாமி ராமானுஜருடைய அவதார ரகசியத்தை விஸ்தாரமாக பார்த்தோம். பல அனுபவங்கள் இந்த அவதார ரகசியத்திலே இருந்தது. ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம், விஸ்வக்சேனருடைய அவதாரம், பஞ்சாயுதங்களுடைய அவதாரம், எல்லாத்துக்கும் மேல சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரமே அப்படின்ற அளவுல பலவித அனுபவங்கள் பெரியோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ராமானுஜருடைய அவதார விஷயமாக. வசந்த ஒரு குலத்திலே அவதாரம் செய்தார் சுவாமி ராமானுஜர். இந்த விஷயத்த எம்பெருமானும் சூச்சனம் பண்ணி இருக்கானா முன்னாடியே. எந்த குலத்துல இவர் அவதரிச்சார் அப்படின்னு பார்த்தா, ஹரித மகரிஷின்னு ஒரு பெரிய மகர்ஷி இருந்தார். அவருடைய வம்சத்துல இவர் வரப்போறார் அப்படிங்கறத எம்பெருமான் ஹரித மகரிஷி கிட்ட சொல்லியிருக்காராம். மதம்சோயோ மகாவீரிய சேஷாக்கியோ தரணீதரா ஜகதாம் உபகாராய தவ வம்சோ பவிஷ்யதி அப்படின்னு இருக்கார் எம்பெருமான். உன்னுடைய வம்சத்துல தரணீதரனான சேஷன் வந்து அவதாரம் பண்ண போறான், இந்த ஜகத்துக்கு உபகாரம் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கார். தரணீதரனாக ஆதிசேஷன் இருக்கார். ஆதிசேஷன் பாதாளத்திலிருந்து இந்த பூலோகத்தை தாங்கி பிடிக்கிறார் அப்படிங்கிறது புராணத்தினுடைய பூகோலம். இந்த மாதிரி பிசிக்கலா தாங்கி பிடிக்கிறது ஒண்டி போராது, இப்போ இந்த ஜகத்துல வந்து அவதாரம் பண்ணி உத்தாரணம் பண்ணணும், எல்லாரையும் உபகாரம் பண்ணணும் இந்த ஜகத்துக்கு அப்படின்னு இந்த வம்சத்துல வந்து சேஷன் அவதரிக்கிறார் போல தெரியறது. இந்த ஹாரீத கோத்திரத்துல ஆசுரி கேசவ பெருமாள் அப்படின்னு ஒரு பெரியவர், அக்னிஹோத்திரியான பிராமணோத்தமர், ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்ற தேசத்துல இருந்துட்டு இருந்தார். ஆசுரி கேசவ பெருமாளினுடைய தேவிகள் பெரிய திருமலை நம்பியினுடைய தங்கை. பெரிய திருமலை நம்பி ஸ்ரீ ஆளவந்தாருடைய சிஷ்யர். இவருடைய தங்கை காந்திமதி அப்படின்ற அம்மையார். இவர்களுக்கு புத்திரனாக ஸ்ரீ ராமானுஜர் அவதரிச்சார். பிங்கள வருஷம் சித்திர மாசம் ஆர்திரா நட்சத்திரத்துல ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரம். ஆர்திரா அப்படின்னாலே ரொம்ப குளிர்ச்சியான நட்சத்திரம். இந்த சம்சார தாபத்தை அடக்கி எல்லார் மனசையும் குளிர்படுத்தி அவளை நல்வழிப்படுத்துறதுக்காக அவதரிச்சார் இந்த ராமானுஜர். நட்சத்திரங்கள்லயே 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு சேர்த்து சொல்றோம். ஒண்ணு ஓணத்துக்கு, ஒண்ணு ஆதிரைக்கு. திருவோணம் திருவாதிரை அப்படின்னு சொல்றோம். என்னன்னா பேர்பட்ட விசேஷமான நட்சத்திரத்துல ஸ்ரீ எம்பெருமானாருடைய அவதாரம், ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரம் புருஷை சுவாமிகள் ரொம்ப அற்புதமா அனுபவிக்கிறார் ஒரு ஸ்லோகத்துல. ஈத்ரார்த்ரா சம்பவம் விஷ்ணோஹோ தர்சன ஸ்தாபனோத்சுகம் துண்டீரமண்டலே சேஷமூர்த்திம் ராமானுஜம் பஜே. ஏற்பட்ட ராமானுஜர் பால்யத்துல மிகவும் தேஜஸ்வியான குழந்தையாக, சாத்வீகமான குழந்தையாக வளர்ந்து வருகிறார். உச்சித காலத்துல அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம் எல்லாம் ஆயிடுச்சு இந்த குழந்தைக்கு. அப்பா கிட்டே வேதாத்தியனம் பண்ணின்னு இருக்கார். பால்ய காலத்திலேயே ஸ்ரீ ராமானுஜருக்கு ஒரு பெரிய சத்சங்கம் ஏற்பட்டது. சத்சங்கம் ரொம்ப அவசியம் எல்லாருடைய வாழ்க்கையிலும். நம்ம ஒரு கால் சத்புத்தி தடமாறி வழி நடந்து போக சான்ஸ் இருந்தாலும் சத்சங்கம் இருந்தா நம்ம அந்த தப்பை செய்ய மாட்டோம். அந்த சத்சங்கம் நம்மளை பிடிச்சி திருப்பி நல்வழிக்கு இழுக்கும். அப்பேற்பட்ட சத்சங்கமானது ஸ்ரீ ராமானுஜருக்கே ஏற்பட்டிருக்கு. சின்ன வயசுல ஒரு சத்சங்கம் அவருக்கு இருந்தது. யாருன்னா ஸ்ரீ ஆளவந்தாருடைய இன்னொரு சிஷ்யர் திருக்கச்சி நம்பிகள்னு அவருக்கு திருநாமம். கஜேந்திரதாசன்னு சொல்றது வழக்கம். இந்த திருக்கச்சி நம்பிகளுடைய கிராமமானது பூந்தமல்லி அப்படின்றது. இவருக்கு காஞ்சிபுரம் வரதராஜன் கிட்ட அபாரமான ஈடுபாடு. அடிக்கடி உற்சவ காலத்துல பூந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரம் போய் எம்பெருமான சேவிக்கிறது வழக்கம். அந்த காலத்துல எல்லாம் பாத யாத்திரையா நடந்துதானே போவா. அதனால பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போறச்சே நடு வழியில ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு. நிறைய டிஸ்டன்ஸ் பாத யாத்திரையா போகணும்னா ஒரே சரியா போக முடியாது. அதனால ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து தங்கி ஒரு கால் ராத்திரி நேரமா இருந்தா சயனிச்சுட்டு மறுநாள் கார்த்தால கிளம்பி போவார். ஸ்ரீபெரும்புதூர்ல அவர் சயனிச்சிக்கிறது எந்த இடம்னா ஸ்ரீ ராமானுஜருடைய கிரகத்து வாசல்ல இருக்கிற திண்ணையில சயனிச்சு பாராம். இந்த பால ராமானுஜருக்கு
ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோட ஒரு சாத்விகர் இருக்கார் அப்படின்னு பார்த்து அவரோட போய் சல்லாபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த குழந்தை போய் பேசிட்டு இருப்பாராம். இந்த குழந்தையினுடைய முககாந்தியும் தேஜஸையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு திருக்கட்சி நம்பிகளும் அழகாக பேசுவார். இந்த குழந்தைகிட்ட நிறைய சத்விஷயங்கள் சொல்லுவாராம். வரதராஜனுடைய குணங்கள், அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாராம். திருக்கட்சி நம்பிகள் பரம பக்தர். அவர் வரதராஜனுக்கு திரு ஆலவட்ட கைங்கரியம், விசிறி கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அதனால அதுல ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருப்பார். இதை கேட்டு 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 ஸ்ரீ ராமானுஜருக்கு வரதனை இன்னும் அவர் சேவிக்காமே அவர்கிட்ட பெரிய ஈடுபாடு ஏற்பட்டு பிஞ்சு மனசுல பதிஞ்ச இந்த ஈடுபாடு கடைசி வரைக்கும் அவருக்கு தனியா இருந்தது. வரதன்னா தனி ஈடுபாடு ஸ்ரீ ராமானுஜருக்கு கடைசி வரலையும். அதுக்கு காரணம் இந்த பால்யத்துல ஏற்பட்ட சத்சங்கம். बहुत गायें जो सड़कों से आती हैं दूर दूर. இப்ப ஏற்பட்ட சத்சங்கத்துல இந்த குழந்தை இருந்துட்டு இருக்கார். இதே சமயத்துல பேரலா ஸ்ரீ ராமானுஜருக்கு ஒரு தம்பி இருந்தார், கசின். யாருன்னா அவருடைய அம்மா காந்திமதி, காந்திமதியினுடைய தங்கை, அதாவது ஸ்ரீசைலபூர்ணருடைய இன்னொரு தங்கை தியுதிமதி. அவ மேலை மங்கலம் கமல நயன பட்டருக்கு வாக்கப்பட்டாள். இந்த கமல நயன பட்டருக்கும் தியுதிமதிக்கும் பிறந்த குழந்தையானவர் கோவிந்தன் அப்படின்னு. இவா ரெண்டு பேரும் சம வயசு, ராமானுஜரும் கோவிந்தரும். ரெண்டு பேருமா அவாவா இடங்கள்ல வளர்ந்துட்டு வரா. இப்படி ஒரு காலகட்டத்துல ஸ்ரீ ராமானுஜருடைய தகப்பனார் பரமபதிச்சுட்டார். அவருடைய கைங்கரியங்கள் எல்லாம் முடிச்சார். பார்த்தார், இப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல அவருக்கு மேல வித்தியைகள்லாம் கத்துக்கிறதுக்கு ஒன்னும் வாய்ப்பு இல்லை. அங்க சொல்லி கொடுக்கக்கூடியவா யாரும் இல்லை. நிறைய படிக்கணும், மேல பெரிய பண்டிதனா வரணும் அப்படின்னா காஞ்சிபுரம் தான் போகணும். காஞ்சிபுரம் இந்த வித்தியைகளுக்கு கேந்திரமான இடம். அதனால தன்னுடைய தாயாரையும் அழைச்சிண்டு காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்தார். ராமானுஜர் இங்க படிக்கிறதுக்கு போனார்னு கேள்விப்பட்ட உடனே கோவிந்தனும் ராமானுஜரோட சேர்ந்துட்டார். இவா ரெண்டு பேருமா யாதவ பிரகாஷர் அப்படின்னு ஒரு அத்வைத சித்தாந்த வித்யாகுரு அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கார் காஞ்சிபுரத்துல. அவா கிட்ட படிக்க போனான். இந்த இடத்துல ஒண்ணு கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சாஸ்திரங்கள் வாசிக்கும் பொழுது கீழ் சாஸ்திரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது காவியம், நாடகம், அதுல இருந்து ஆரம்பிச்சு மேல மீமாம்சா, நியாயம், தர்க்கம், வியாக்கரணம் அதெல்லாம் வாசிச்சுண்டு போய் அதுக்கப்புறம் தான் வேதாந்த சித்தாந்தத்தை வாசிப்பா. இந்த கீழ் சாஸ்திரங்கள் எல்லாம் எல்லாருக்குமே பொது, யாரு வேணாலும் யார்கிட்டையும் கத்துண்டுடலாம். அதனால ஒரு விசிஷ்டாத்வைத்தி அத்வைத்தி கிட்ட கத்துக்கலாம், அத்வைத்தி விசிஷ்டாத்வைத்தி கிட்ட கத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்ரீ ராமானுஜர் இந்த கீழ் சாஸ்திரங்கள் எல்லாம் யாதவ பிரகாஷர் இடத்துல படிச்சார். இது மட்டும் இல்லாமல் வேதாந்த விஷயமும் அத்வைத வேதாந்தமும் பூர்வபட்சமாக யாதவ பிரகாஷர் கிட்ட ஸ்ரீ ராமானுஜர் கத்துண்டார் அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்படி யாதவ பிரகாஷரோட கத்துன்னு இருக்கிறச்சே வேதாந்த விஷயம் பாடம் வரச்சே சில விஷயங்கள் யாதவ பிரகாஷர் சொல்லுவார். அதை அப்படியே ஏற்றுக்க முடியாதான் ஸ்ரீ ராமானுஜரால். என்ன காரணம்னா இவருக்கு இயற்கையா ஒருவித ஞானம் ஏற்பட்டிருக்கு. தனக்கே சத்வ புத்தி இருக்கு, அப்பா அவருடைய கட்டாட்சம் இருந்திருக்கு, சத்சங்கமான திருக்கட்சி நம்பிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. அதனால அவருக்கு ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு வேதாந்தத்தை பத்தி. அப்படி இருக்கும் பொழுது அப்படியே யாதவ பிரகாஷர் சொன்னதை சில விஷயங்களை அவரால் ஏத்துக்க முடியும். உதாரணத்துக்கு பிரம்மத்துக்கு, பரம்பொருளுக்கு குணங்கள், அதாவது சத்தியம், ஞானம், அனந்தம் போல குணங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு யாதவ பிரகாஷர் சொன்னார். இது ஒரு வேத வாக்கியத்துக்கு இவா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த வேத வாக்கியம் என்னன்னா சத்தியம், ஞானம், அனந்தம் உடையது பிரம்மம் அப்படின்றது வேத வாக்கியம். அதுக்கு அர்த்தமா சத்தியமோ ஞானமோ அனந்தமோ குணமா இல்லாத இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு இவர் அர்த்தம் சொல்றார். அதாவது பிரத்யட்சமாவே அந்த அர்த்தம் விருத்தமா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அர்த்தத்தை இவர் சொல்லிட்டு இருக்க. சொல்லி அதை எப்படி இவர் சப்போர்ட் பண்றது, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் யாதவ பிரகாஷர். கண்டத்துவ, முண்டத்துவ, பூர்ண ஸ்ருங்கத்துவம் எப்படி ஒரு கோவியக்தியின் இடத்துல ஒரே சமயத்துல செல்லாதோ அதே போல சத்தியம், ஞானம், அனந்தம் போன்ற குணங்கள் பிரம்மத்துக்கு ஒட்டாது அப்படின்னு அவர் சொன்னார். என்ன அர்த்தம்னா ஒரு மாடு ஒரே சமயத்துல கொம்பு இல்லாததாகவும் ஒரே கொம்பு உடையதாகவும் ரெண்டு கொம்பு உடையதாகவும் இருக்க முடியுமோ? முடியாது. அதே போல இந்த குணங்கள்லாம் ஒரே பிரம்மத்துக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டார். இத கேட்டு ராமானுஜருக்கு பொறுக்கல்.
அதனால அவர் மூஞ்சியை கொஞ்சம் சுழிச்சுண்டார் போல. உடனே யாதவ பிரகாஷர் கவனிச்சுட்டார். என்ன சமாச்சாரம், இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் வச்சிருக்கீரா அப்படின்னு கேட்கிறார். உடனே ராமானுஜர் கையை குப்பிச்சுண்டு அர்த்தம் சொல்றார். சுவாமி, இதுக்கு 3 விதமா அர்த்தங்கள் தெரிவிக்கலாம். முதல்ல என்னன்னா, ஒரு வாக்கியம் அது என்ன சொல்றதோ அதுதான் பிரத்யக்ஷமான அர்த்தம். அதுக்கு அதை தவிர அது இல்லாத ஒண்ணுத்த சொல்றதோ இல்ல அதுக்கு விருத்தமான ஒண்ணுத்த சொல்றதோன்னு நம்ம கொள்றது ஒரு வைதிகனுக்கு லட்சணம் இல்லை அப்படின்னு. வேத வாக்கியம் இப்படி சொல்ற வேத வாக்கியமே தப்புன்ற மாதிரினா இவர் அர்த்தம் சொல்லியிருக்காரு. இப்போ அப்போ வைதிகன் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, வைதிகன் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? அதனால வைதிகன்னு பேர் வச்சுட்டு வேத வாக்கியத்துக்கு விருத்தமா அர்த்தம் சொல்லக்கூடாது. அடுத்தது, நிர்குணமான ஒரு வஸ்து பிரம்மம்னு சொல்லிட்டா குணமே இல்லாத ஒண்ணுத்த ஆசிரியிச்சு நம்ம கடை தேடுறதுக்கு வழி என்ன இருக்கு? அதனால குணம் இல்லாம இருக்க முடியாது பிரம்மம் அப்படின்றது ஒரு யூகமான பாசிபிள். 3வது, இப்ப தேவரீர் சொன்ன உதாரணம் இந்த இடத்துக்கு பொருத்தமில்லை. இப்ப சத்தியமோ ஞானமோ அனந்தமோ, சத்தியம்னா எப்பவுமே இருக்கிறது, ஞானம்னா ஞானமுடையதாக பிரகாசமுடையதாக இருக்கிறது, அனந்தம்னா அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்குது. இந்த 3 பதங்களும் இந்த 3 குணங்களும் ஒண்ணுத்துக்கொண்ணு முரண்பாடு உடைய குணங்களோ அல்ல, எல்லாம் தனித்தனியா நிக்கிறது. இப்போ கண்டத்துவமோ முண்டத்துவமோ பூர்ண சிருங்கத்துவமோ, அதாவது 2 கொம்பு இல்லாததோ ஒரே கொம்பு இருக்கிறதோ, இதெல்லாம் ஒண்ணுத்துக்கொண்ணு முரண்பாடு இருக்கக்கூடியவைகள். ஆனால் ஒரு புஷ்பத்துக்கு எப்படி நல்ல வர்ணம், நல்ல வாசனை, நல்ல தோற்றம், இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய குணங்கள் இல்லையா? அதனால ஒரு வஸ்துக்கு குணங்கள் சேர்ந்து இருக்கலாம் எப்போனா ஒண்ணுத்துக்கொண்டு முரண்பாடு இல்லாம இருந்தா. அப்பேற்பட்ட குணங்கள் தானே இது. அதனால சத்தியமோ ஞானமோ அனந்தமோ பிரம்மத்துக்கு அவசியம் இருக்கிற குணங்கள். இது மட்டும் இல்ல, இன்னும் அனந்த கல்யாண குணங்கள் உடையது பிரம்மம். அந்த கல்யாண குணங்களுடைய பிரம்மத்தை ஆசிரியிச்சுதான் நாம் கடத்தேறணும்னு நிர்வாகம் பண்ணினார் ஸ்ரீராமானுஜர் இந்த இடத்துல. இதை கேட்டு இதுக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்கிறார் யாதவ பிரகாஷர். ஆனா இதை ஒத்துக்கவும் முடியல அவரால். என்னதான் இருந்தாலும் சிஷ்யனா இருந்துட்டு இப்படி நமக்கு மிஞ்சி பேசுறான் பத்தியாரு கோபம் தான் வந்தது. அப்ரிஷியேட் பண்ண தெரியல அந்த சிஷ்யனுடைய பாண்டித்யத்தை. இன்னொரு சந்தர்ப்பத்துல பாடம் நடந்துட்டு இருக்கு. இந்த காலத்து ஸ்கூல் மாதிரி எல்லாம் கிடையாது குருகுலம். குருகுலத்துல பாடம் எப்பவுமே நடக்கும். 1 மணி நேரம் கிளாஸ், அப்புறம் ஃப்ரீ பீரியட், அப்புறம் விளையாடலாம், கேம்ஸ் அப்படிலாம் கிடையாது. எப்ப வேணா பாடம் நடக்கும். ஆச்சாரிய கைங்கரியம் சிஷ்யர்கள் பண்ணிட்டே இருப்பார்கள். ஆச்சாரிய கைங்கரியத்துல ருச்சி உடையவர் ராமானுஜர். அவர் ஸ்வரூபமே ஆச்சாரிய கைங்கரியம் நினைச்சுட்டு இருந்தவர் கடைசி வரைக்கும். அதனால ஆச்சாரியனுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணுவார். தைல காப்பிட்டு இருக்கார் யாதவ பிரகாஷருக்கு ராமானுஜர். தலையில எண்ணெய் வச்சு விட்டு இருக்கார். அப்படி இருக்கிறச்சவும் பாடம் நடந்துட்டு இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல இருந்து ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார் அந்த இடத்துல. அந்த வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு ஒரு உபமானம் சொல்றது. எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா, கப்பியாசம் புண்டரீகம் புண்டரீகம் ஏவ அப்படின்றது. இதுக்கு அர்த்தம் சொல்றார் அவர். புண்டரீகம்னா தாமரை, தாமரை போல இருக்கிறது எம்பெருமானுடைய கண்கள். அந்த தாமரை எப்படி இருக்கு? கப்பியாசம் புண்டரீகம். கபீனா குரங்கு, ஆசம்னா ஆசனவாய், குரங்கனுடைய பிருஷ்டபாகம் போல இருக்கு தாமரை. அந்த தாமரையை போல இருக்கு எம்பெருமானுடைய கண்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்டதும் ராமானுஜருக்கு தாங்கல், தாபம், கொதிப்பு. அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு நீச்சமான ஒரு உபமானத்தை கேட்கும்படியா ஆயிடுத்தேன்னு அவருக்கு துக்கம் தாங்கல. கண்ணுலேருந்து ஜலம் வந்தது. இப்படி குனிஞ்சி தைல காப்பு பண்ணிட்டு இருக்கார். அவர் கண்ணுலேருந்து ஒரு பொட்டு கண்ணீர், விழுந்த கண்ணீர் யாதவ பிரகாஷருடைய தொடையில விழ, அது அவ்வளவு சூடா இருந்துதான். அவ்வளவு மனசு தாங்கல, அவருக்கு தாப்பம் தாங்கல. அப்படி சூடா இருந்து அப்படியே எரிச்சு கொடுத்தான் யாதவ பிரகாஷருடைய தொடையில் அந்த விழுந்த இடத்துல. உடனே எழுந்து நிமிர்ந்து பாக்குறார் ராமானுஜரை. என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி தாப்பப்படுற, என்ன ஆயிடுத்து உனக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்படி ஒரு நீச்சோபமானத்தை கேட்கும்படியா ஆயிடுத்தேன்னு மனசு தாங்கல சுவாமி அப்படின்னா. நீச்சோபமானமா? அப்ப நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அழகா சொல்றார் ராமானுஜர். கபி அப்படின்னா குரங்குதான்னு அர்த்தம் கிடையாது. கம் பிபதீதி கபி. கம்னா ஜலம், ஜலத்தை குடிப்பது கபி. எது ஜலத்தை குடிக்கும்? சூரியன் ஜலத்தை குடிப்பான். அந்த சூரியன் ஜலத்தை குடிச்ச சூரியனால விகாசம் அடையிறது, விகசனே அப்படின்னு சொல்ற. விகாசம் அடையிறது தாமரை. அந்த தாமரை போல இருக்கு எம்பெருமானுடைய கண்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது
கம் பிபதீதி கபிஹிங்கிறதுக்கு தாமரையினுடைய தண்டுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். கம்னா ஜலம், ஜலத்தை குடிக்கிறது தாமரையினுடைய தண்டு. அந்த தாமரையினுடைய தண்டு மேல விகாசம் அடைஞ்சது இந்த தாமரை. அந்த தாமரை போல இருக்கு எம்பெருமானுடைய கண்கள்னு சொல்லிட்டு போலாமே, இப்படி ஒரு நீச்சோபமானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு தாப்பப்பட்டார் ஸ்ரீ ராமானுஜர். இதுக்கும் இவ்வளவு அழகா அர்த்தம் சொல்லியிருக்கார். யாராவது இருந்தா அடாடா அப்படின்னு உடனே சந்தோஷப்பட வேண்டாமோ? சந்தோஷம் ஏற்படல யாதவ பிரகாஷனுக்கு. அசூய வந்து கொடுத்து, இப்படி போய் இவன் பண்டிதனா இருக்கானே, நம்மள மிஞ்சிடுவான் போல இருக்கேன்னு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து கொடுத்து அவருக்கு. இது மட்டும் இல்ல, பக்கத்துல கூட படிக்கிற பசங்களுக்கு எல்லாமும் ரொம்ப அசூய ஜாஸ்தி ஆயிடுது. இப்படி ஒரு மேதாவிலாசம் இந்த ராமானுஜருக்கு மட்டும் இருக்கு, நம்மளுக்கெல்லாம் ஒன்னும் தெரியல, நம்மளெல்லாம் மட்டம் தட்டுற மாதிரி இவன் படிச்சுட்டு இருக்கானேன்னு அவளுக்கும் அசூய வளர்ந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. What if I tell you that you can complete your full year portion in just 2 to 3 months? Sound யாதவ பிரகாஷருடைய அசூயையை இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆக்கும்படியாகவும் ஸ்ரீ ராமானுஜருடைய வைபவம் உலகத்துக்கெல்லாம் தெரியும்படியாகவும் ஒரு சம்பவம் நடந்துடுத்து. என்னன்னா, பல்லவ ராஜா அந்த காலத்துல நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். அந்த பல்லவ ராஜாக்கு ஒரு குமாரத்தி, ராஜகுமாரி. அவளுக்கு பிரம்ம ராட்சஸ் பிடிச்சுடுத்து. அவன் பலவித மந்திரவாதிகளை கூட்டான், பண்டிதர்களை கூட்டான், எப்படியாவது இந்த பிரம்ம ராட்சஸ் போகாதான்னு அவன் தவிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு ராஜகுரு யாதவ பிரகாஷன். அதனால ஒரு நாள் வந்து குரு கிட்ட அழுதான், இந்த மாதிரி என்னுடைய குமாரத்தி இப்படி கஷ்டப்படுறா, நீங்க தான் வந்து சிகிச்சை பண்ணணும் அவளுக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டானா அந்த ராஜா. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி யாதவ பிரகாஷன் அனுப்பிச்சு விட்டுட்டார். எதை நம்பி சொன்னாரோ தெரியாது, என்னமோ நான் வரேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டார். அவர் போனார், ராஜசபைக்கு போறார் சிஷ்யர்களோட. சிஷ்ய கோட்டிகள்ல ராமானுஜரும் பின்னாடியே போனார். இது ராமானுஜர் அழைச்சுண்டு மற்ற சிஷ்யர்களையும் அழைச்சுண்டு யாதவ பிரகாஷர் அந்த ராஜசபைக்கு இந்த ராஜகுமாரியை சிகிச்சை பண்றதுக்காக போறார். கையில கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டார். ஏதோ 4 மந்திரத்தை முணுமுணுன்னு சொன்னார். அந்த ஜலத்தை தெளிக்கிறார் அந்த ராஜகுமாரி மேல. பிரம்மராட்சஸ் அந்த ராஜகுமாரி கிட்ட உட்கார்ந்து இருக்கு, அதனால பிரம்மராட்சஸ் மேல தெளிக்கிறார். தெளிச்ச உடனே, ஏ பிரம்மராட்சஸே ஓடு இங்க இருந்து அப்படின்னார். பிரம்மராட்சஸ் பதில் சொல்லிட்டு, டே யாதவ பிரகாஷா அப்படின்னு கூட்டுதான். இது வரைக்கும் இந்த பிரம்மராட்சஸ் எந்த மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் இறங்கல. யாதவ பிரகாஷருக்கு பதில் சொல்லிட்டு, டே யாதவ பிரகாஷான்னு கூட்டு பதில் சொல்லிட்டு, உன்னையும் எனக்கு தெரியும், என்னையும் எனக்கு தெரியும், நீ என்ன போய் ஓட்ட வந்துட்டியா? உடனே யாதவ பிரகாஷர் கேட்கிறார், நீ யாரு நான் யாரு சொல்லு பார்க்கலாம். நீ யாரு தெரியுமா? போன ஜென்மத்துல மதுராந்தக ஏரி கரையில ஒரு ஓணானா இருந்தது. அங்க சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாத்திரையா வந்தா, சாப்பிட்டுட்டு அங்க மிச்ச மீதியெல்லாம் இறைச்சுட்டு போயிருந்தா. அந்த மிச்ச மீதிய சாப்பிட்ட நீதான் அந்த புண்ணியத்தினால இந்த ஜென்மத்துல ஒரு பிராமணனா பிறந்திருக்க. சரி நீ யாரு அப்படின்னு கேட்டார் யாதவ பிரகாஷன். நான் வந்து ஒரு அக்னிஹோத்திரமான பிராமணனா இருந்தேன் போன ஜென்மத்துல, சோமசர்மான்னு எனக்கு பேரு. அக்னிஹோத்திரத்துல ஏதோ தவறு ஏற்பட்டு கொடுத்து, அதனால இப்படி பிரம்மராட்சஸா அலைஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்படியா, ரொம்ப நல்லது, நிறைய ஞானம் இருக்கு உனக்கு. இப்ப என்ன பண்ணா நீ போவ அப்படின்னு கேட்கிறார் யாதவ பிரகாஷன். நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன். யாரால எனக்கு விமோசனம் கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு வந்துதான் பிடிச்சிருக்கேன். அதோ உன்னோட சிஷ்ய கோட்டிகள்ல உன்னோட சிஷ்யன்னு நீ சொல்றியே, அந்த பாக்கியத்தை நீ பெற்றிருக்கியே, அந்த ஒரு ராமானுஜன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் தன்னுடைய திருவடியால என் தலையை தீண்டினார்னா எனக்கு மோட்சம் கிடைக்கும், அதை அபேட்சிச்சுதான் நான் இந்த ராஜகுமாரிய பிடிச்சிருக்கேன்னு அது சொல்லித்தான். ஆச்சரியமா இருந்தது எல்லாருக்கும். உடனே யாதவ பிரகாஷர், சரி ஏதோ நம்ம சிஷ்யனாலையாவது நம்ம கௌரவம் காப்பாற்றப்படட்டும்னு நினைச்சு ராமானுஜரை கண் காட்டினார், இப்படி போய் அந்த பிரம்மராட்சச தலையில காலை வைக்கணும்னு. ராமானுஜர் அப்படி திருவடியை வச்சாரோ இல்லையோ, உடனே அந்த பிரம்மராட்சஸ் இப்படி கைய கூப்பித்தான், நான் கிளம்புறேன், எனக்கு விமோச்சனம் கிடைச்சிடும்னு சொல்லித்தான். ராமானுஜர் சொன்னார், விமோச்சனம் கிடைச்சிடுத்து, நீ போயிட்டேங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னு கேட்கிறார். அது சொல்லித்தான், எதிர ஒரு அரச மரம் இருக்கு, அதோடைய கலையை நான் முறிச்சேன்னா நான் போயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லித்தான். அப்படி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அந்த அரச மரத்து கலை உறிஞ்சி விழுந்துதான். பிரம்மராட்சஸ் நீங்கி எடுத்து, அந்த ராஜகுமாரி சௌக்கியமாயிட்டா, குணம் ஏற்பட்டு. அப்ப அப்படியே விழுந்து சேவிக்கிறாளாம். ராஜா சேவிக்கிறான், ராணி சேவிக்கிறா, ராஜகுமாரி சேவிக்கிறா. இப்ப எப்படி இருக்கும் அந்த ராஜாக்கு? எவ்வளவு கவலை இருந்த அந்த ராஜாவுடைய இந்த பெரிய ஒரு கவலையை நிவர்த்தி பண்ணினது இப்ப யாரு? ராமானுஜர். அதனால ராமானுஜர் கிட்ட அவனுக்கு அப்படி ஒரு பிரதிபத்தி ஏற்பட்டு. யாதவ பிரகாஷருக்கு மேல ராமானுஜரை நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எப்ப யாதவ பிரகாஷரை சேவிக்க வந்தாலும் முன்னாடி போய் ராமானுஜரை சேவிக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு ஈடுபாடு
மகத்துவம் ராமானுஜருடையது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிச்சுட்டான். Adiyan, hope all of you heard the story. Adiyan will just summarize the story shortly in English before we take it further for discussion. So this was the story of Ramanuja's avataram and childhood. We saw that Ramanuja took his incarnation in the lineage of Harita Maharishi, and this Maharishi was told by the Lord that he himself would incarnate in his lineage. And as we had seen in the previous video, that Ramanuja was also considered to be an avataram of Narayana himself. So Ramanuja incarnated at SrI Ramanuja, and his chosen parents were Asuri Kesava Perumal and his wife Kantimati. So on a Chittirai Tiruvadirai, Swami Ramanuja took his incarnation, and right from childhood he was a very, very devoted and illustrious child. He also had a cousin, that is his maternal aunt's son Govinda, who was the son of Melai Mangalam Kamalanayana Bhattar. So both of them were very devoted right from childhood, and Ramanuja had the bhagyam of getting a very good satsangam in his childhood. This satsangam was that of Tirukkachi Nambigal, who was also known as Gajendra Dasa, who lived in the village of Poondamalli. Tirukkachi Nambigal would often visit Kanchipuram from Poondamalli, and as it was in those days, he had to walk all the way, and SrI Ramanuja would fall in between Poondamalli and Kanchipuram. So he would many a times rest there at SrI Ramanuja before he proceeded to Kanchipuram. And the place where he rested was Ramanuja's house. He would lie down on a tinnai, which is something like a resting bench present outside the house of Swami Ramanuja. And this child Ramanuja was attracted towards Tirukkachi Nambigal's devoted personality, and he would go and talk to him. And Tirukkachi Nambigal, who was a very great devotee of Varadaraja, who did fan service to him, would tell him stories of Perumal, and listening to the stories of Varada, Ramanuja grew up. Now it so happened that after a few days, Ramanuja unfortunately lost his father, and he wanted to continue learning. He wanted to become a Pandita, and the only way was to study under a proper guru in a Gurukulam, and such a Gurukulam was available in Kanchipuram only in those days. So Ramanuja decided to shift to Kanchipuram along with his mother, and he did so, and he joined the school of one sannyasi known as Yadava Prakasha. Now Yadava Prakasha belonged to the Advaita school of philosophy, which is not our school of philosophy. We all belong to the Visishtadvaita school of philosophy. At those times, the available school at Kanchipuram was that of Yadava Prakasha. That was a very esteemed school in those days. And Ramanuja learnt basic Sanskrit language, grammar, and something like Kavyam, Natakam, etc., like poetry, drama, all those things. Like you can say something like primary level education he got from Yadava Prakasha. And once he completed all this, they went into a higher level of education called as Vedanta. Now, when it comes to Vedanta, which is actually philosophy, there is a difference between what is our philosophy and what the philosophy preached by Yadava Prakasha was. So Ramanuja found that the teachings of Yadava Prakasha did not appeal much to him. Now Ramanuja had not undergone training in Visishtadvaitam under anybody, but he had his own understanding, his own instinct, which told him what was right and which told him if something was wrong. So one such instance when he found disagreement with Yadava Prakasha was when Yadava Prakasha tried to explain the qualities of Brahma. Now qualities of Brahma means qualities of Perumal. Okay, so you all know qualities of Perumal. You have studied so nicely in your Perumal session of Sampradaya Manjari. So you all know that Perumal is
having the gunam of Satyam. He has the gunam of Jnanam, and that he is Ananta. So there is a Veda Vakyam, there is a sentence from the Veda which says that Perumal is Satyam, Jnanam and Anantam. Now Yadava Prakasha went to explain this sentence as Brahmam or Perumal is not Satyam, is not Jnanam, is not Anantam. So when I say, for example, I say that Gosakhan is a good boy, I mean Gosakhan is a good boy. I cannot mean this that Gosakhan is a bad boy, right? When I say Gosakhan is a good boy, it means only that. It doesn't mean otherwise. Here Yadava Prakasha was trying to say that the sentence told in the Vedas means completely otherwise. The sentence is a positive sentence saying that Brahmam or Perumal is Satyam, Jnanam and Anantam. But Yadava Prakasha said Brahmam is not Satyam, not Jnanam, not Anantam. And to support this, he went ahead to give an example saying that, see, can there be a cow which does not have horns, which has one horn, and which has two horns at the same time? Is that a possibility? Can there ever be one cow at one time which has no horns? At the same time it's having one horn. At the same time it's having two horns. Can this magic happen anytime? Is it possible? Is it practical? No. So, like this, Yadava Prakasha said, Brahmam cannot have, Perumal cannot have these qualities of Satyam, Jnanam, Anantam. He cannot be Satyam, he cannot be Jnanam, he cannot be Anantam at the same time. So he does not possess these qualities. This is the declaration he made. Ramanuja was not happy with this. And Yadava Prakasha detected his displeasure and said, what is this, Ramanuja? You seem to be unhappy. Do you have any other interpretation for this? So Ramanuja humbly submitted that, see, Acharya, if a sentence is saying something positive, we should take the meaning of the sentence as it is. So this is a positive sentence, so it cannot mean otherwise, basically. And the example that you're giving is probably not the apt example. It's not the right example. How we need to understand this is that at a time, a flower can have many qualities, like it can look beautiful, it can have a pleasant color, and it can have a nice smell. So, at a time, three qualities which do not contradict each other. Like, they all can coexist in a flower, right? They can be together in a flower. So, such qualities can exist together in Brahman just like these qualities coexist in a flower. The example you gave is not correct because you spoke about qualities which are contradictory to each other. You know, having horns, having no horns, or having a single horn are all opposite to each other, right? They can never exist together in one entity. Whereas qualities like fragrance, color, or good appearance can coexist in a flower. So we have to understand this using the example of a flower and not using the example of a cow that you said. And on top of everything, we are talking about Brahman or Perumal. Why are we talking so much about Perumal? Because he is the one whom we have to go to. He is our Ashrayam, right? So unless somebody is good, somebody has good qualities, how can we go and approach him? So if we talk about Brahman or Perumal having no qualities, how can we go and approach him? How can he become our Ashrayam? How can he become our refuge? So Ramanuja told all these arguments and Yadava Prakasha did not have any answer. Another instance happened when Ramanuja was applying oil to the head of Yadava Prakasha. Now in all this Gurukulam system, they don't have specific timings for classes. It's not like they have school from 8 to 3. They have studies all the time and they have relaxation also in between. So there's no definite time as such. So it so happened that Acharya Kainkaryam or service to the Guru used to be done by Sishyas, and one such service was being done by Ramanuja to Yadava Prakasha. He was applying oil to the head of Yadava Prakasha, and at that time Yadava Prakasha was teaching him something. What was he teaching? He was teaching him how the eyes of Lord Narayana look like. He was trying to give an example. So
he was explaining a sentence from the Chandogya Upanishad basically, which said that Kapyasam Pundarikam eva, meaning the eyes of the Lord are like, they are red like the lotus. That's what it means. Now, to compare the lotus, to compare the redness of the lotus, there is a term called Kapyasam in that sentence. What does it mean? Yadav Prakasha said, Kapi means monkey, and Asam is the back portion of the monkey. I don't know how many of you would have observed, but the back portion of monkeys behind the tail is pink in color, pinkish red. So, Yadav Prakasha said, the term Kapyasam means pinkish red color, which is like the back portion of the monkey. The lotus is colored like that, is pinkish red like that, and that is the resemblance to the eyes of the Supreme Lord. So, this kind of a comparison, this kind of a simile was given by Yadav Prakasha to Ramanuja for this Vakyam from Chandogya Upanishad. Ramanuja felt very bad listening to such an example for the eyes of the Supreme Lord. He said, this is a very nichopamanam, meaning it's a very lowly simile that you're giving. And he didn't say anything. He was even not able to utter anything. He felt so miserable that tears just started flowing from his eyes, and he was bending down and putting oil on the head of Yadav Prakasha. So tears fell from his eyes right onto the lap of Yadav Prakasha. It fell on his thigh, and the tears were so hot it seems that it scorched Yadav Prakasha. Abde sutted the bhayangarama. Yadav Prakasha was startled. He said, what happened, Ramanuja? Why are you so sad? So Ramanuja said, Swami, I have listened to a nichopamanam for the eyes of the Supreme Lord. I cannot bear it. So Yadav Prakasha said, do you have any other interpretation? Tell me. So Ramanuja said, here the word Kapyasam need not mean the back of the monkey only. Kapi doesn't mean the monkey alone. You can interpret the word Kapi otherwise also. In Sanskritam, we can derive words. So Kapi can be Kam Pibati iti Kapi, meaning Kam is water and Pibati is to drink. You all know, you are reading Sanskritam. So the one which drinks water is Kapi. So what drinks water? The stalk of the lotus drinks water. Stalk means stem of the lotus. It drinks water. It takes water, and seated on that stalk, Asam, is the lotus. So lotus, which is seated on the stalk, which is the water drinker, is the simile for the eyes of the Lord. That is one interpretation. Another interpretation is Kam Pibati iti Kapihi can be Surya or the sun. The sun also drinks water, right? Water evaporates under the sun. You all know that. So the lotus is one which blooms under the water drinker sun. So here Kam Pibati refers to the sun, and Asa is Vikasane or blooming. So the lotus which blooms under the sun can be given as a simile to the eyes of the Lord. Such beautiful interpretation could be given by Ramanuja for this phrase, and Yadav Prakasha was left speechless. Ideally, a good teacher should have praised his student and felt proud of him for saying such a thing. But Yadav Prakasha was not like that. He only felt insecure and jealous that Ramanuja was so much better than him at understanding. What if he would surpass him at some time? So he was not happy with this. Not only Yadav Prakasha, many other disciples in the school of Yadav Prakasha also started feeling jealous of Ramanuja because they felt he was far more intelligent than all of them and he would excel and they would all be left behind. So everybody became jealous, and that the environment was getting very negative. Now, to increase this negativity, another incident happened. It so happened that the king of that land, the Pallava king, had a daughter who became possessed by a spirit called as Brahma Rakshas or ghost Ulladurdu. So that Brahma Rakshas started
controlling the princess, and she started behaving haywire. She would do anything, like she would tear her clothes, she would run on the streets, she would shout at people, she would throw stones, all such nonsense she started doing. And there was nobody who could cure the princess. There was no medication that could cure her. The king even tried bringing in many tantrics. Nobody could do anything. The king's guru was Yadav Prakasha. So he thought he must approach his guru and ask him for a solution. So the king came and requested Yadav Prakasha to come and see his daughter and help her. Now Yadav Prakasha went along with all his disciples. God knows what he believed in, but he went thinking that he could cure the princess. When he went there, he uttered some mantras and he threw some water on the princess, asking the Brahmarakshas to leave. Till now, this Brahmarakshas, this spirit, had not replied to anybody, but it replied to Yadav Prakasha. It called out, "Dey Yadav Prakasha," it said. "Hey Yadav Prakasha," it called out. And Yadav Prakasha said, "What? Why are you here? Please leave the princess." To this, the spirit said, "See, I am here on a purpose. I know where to come so that I can get redemption. I can get moksha. I have come here because I know that my route to redemption starts from here." So Yadav Prakasha said, "What do you know?" The spirit said, "I know about myself and I know about you. You don't know anything," spirit said. So Yadav Prakasha said, "What do you know about you and what do you know about me?" Spirit said, "I know that in my previous birth, I was an Agnihotri Brahmana. I was somebody who used to perform a lot of sacrifices, yagas, but in one of the yagas, I did many mistakes and I did not do anything to correct them, so I got this birth of a Brahmarakshas or a spirit. Regarding you, you know who you were. You were a chameleon on the banks of the Madurantakam area. Madurantakam, there's a lake. So on that, you used to live as a chameleon. Once many Sri Vaishnavas came to Madurantakam temple, they ate food and some prasadam was left behind. You happened to eat that prasadam, and because of that punya, you have got this janma as a Brahmana today. So Yadav Prakasha said, "Fine, you seem to know a lot of things. So please tell me what to do so that you can leave this princess and go." So the spirit said, "This is not your cup of tea. You cannot make me leave. It's not up to you. But your disciple, the one whom you have the fortune of calling your disciple, that Ramanuja," see, saying so, the Brahmarakshas actually folded its hands and said, "If he touches my head with his feet, then I shall leave." So Yadav Prakasha, obviously he had no other go but to look at Ramanuja, signal him to come and touch the Brahmarakshas with his feet. Brahmarakshas na inda edathila, it's the princess only. The princess is talking all this. The Brahmarakshas from within the princess is talking this way. So the princess was touched by Ramanuja on the head, and Ramanuja asked the Brahmarakshas, "How will I know that you have left the princess?" So the spirit said, "See, as I leave, I will break the branch of a peepal tree which is present nearby and go. Then you will know that I have left." And actually, when Ramanuja touched the feet of the princess, the next moment, the branch of that peepal tree broke and everybody knew that the Brahmarakshas had left. Immediately, the princess became normal. She started behaving normally, speaking normally, and she fell at the feet of Ramanuja and thanked him. Not only the princess, but the king, queen, everybody became so devoted to Ramanuja that they started holding Ramanuja in higher esteem than even Yadav Prakasha. And Yadav Prakasha became more and more jealous. Now, what happened later on, we will see in the next part. The story of Ramanuja is a very interesting one with many, many interesting anecdotes and lessons and morals across. So, I'm sure all of you should attentively listen, learn and know the story. சரியா? இப்போ அடியேன் இதை வந்து 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒன்னு தமிழ்ல, ஒன்னு இங்கிலீஷ்ல. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த வேதாந்த விஷயத்துல எல்லாம் டவுட் இருக்கா? ஏதாவது புரியலையா? அப்படி இருந்தா கேளுங்க. அடியேன் will clear that. And then I don't think we can have the revision today because it's already late. I'll just take the Q&A. We'll call it off. அடியேன் யாருக்கா கேள்வி இருக்காமா? அடியன் அத்ருத். சொல்லுமா அது. அடியன் அந்த கிங் பேர் என்ன அடியன்? கிங் பல்லவராஜன் அப்படின்னு சொல்றா. எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல. பல்லவா கிங்.
அந்த கிங் பல்லவாடி ஒரு கிங். அடி அடியன் ஸ்ருதி அடியன் சொல்லுமா ஸ்ருதி. அடியன் பிரம்ம ராட்சஸ்னா என்னது அடியன்? பிரம்ம ராட்சஸ்னா ஒரு பிராமணன் ராட்சசன் ஆயிட்டானா அது பிரம்ம ராட்சஸ்னு பேரு. அதாவது இந்த அவளுக்குலாம் பாடி இருக்காது, ஸ்பிரிட்டா இருப்பா, சுத்தின் இருப்பா, ஏதாவது ஒரு பாடி போய் புடிச்சு பாப்பா, அந்த மாதிரி கோஸ்ட். சரி குழந்தைகளா, அடுத்த செஷன் வரச்சு இதுல இருந்து டீடைல்டா கேள்வி கேட்பேன் அடியேன், அதனால ப்ரிப்பேர்டா வாங்கோ. அது மட்டும் இல்ல, இந்த அவதாரம் செஷன்ஸ்லயும் எனி கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட். I mean, we completed the Avataram session last time. So, அதுல இருந்து என்ன கேள்வி வேணா கேட்கலாம், இதுல இருந்து என்ன கேள்வி வேணா கேட்பேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பார்ட் ராமானுஜ ஸ்டோரி உண்டு. That will be the end of the story session for this year. Of course, we may do one more value session. அடி. So, எல்லாரும் நன்னா கவனிச்சுண்டேலா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. டவுட் இருந்தா இப்பயே கேட்டுருங்கோ. ஏன்னா இல்லைன்னா அடுத்த தடவை அடியன் கேள்வி கேட்பேன். அதனால இப்பயே நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ், கேட்டுருங்க ஏதாவது டவுட் இருந்தா. பிரம்ம ராட்சஸ் புடிச்சுன்னா அந்த பர்சன் வந்து ராட்சச மாதிரி ஆக்ட் பண்ணுவாளா? ஆமாங்க கண்ணா, அப்படியேதான், எக்ஸாக்ட்லி ராட்சசா மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பா. சரி, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா அசைன்மெண்ட் உங்களுக்கு இதுதான். எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி வரணும். இந்த வீடியோ மோஸ்ட் ப்ராபப்லி அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பார்த்துன்னு வாங்கோ. அண்ட் we will have a revision session before we go to the next story next time we meet. Next time we meet at least 2 weeks ஆவது இருக்கு. 2-3 weeks கழிச்சு தான் மீட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? என்னம்மா வசுதா? அவ வந்து வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாப்பா. கவலைப்படாதீங்க, இப்ப பிரம்மராட்சஸ் எல்லாம் ஒண்ணும் யாருக்கும் பிடிக்காது. இப்ப வந்து பிரம்மராட்சஸ் எல்லாம் பிடிக்காது. அப்பப்ப ஏதாவது கெட்டது வந்து உள்ள பூந்துரும். சம்டைம்ஸ் பிடிவாதம் எல்லாம் பிடிப்போம். அதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, நல்ல திருநாமத்தை சொன்னா போயிடும். பெருமாளுடைய திருநாமங்கள் எல்லாம் சொல்லி டெய்லி ஹரி, மாதவா, கோவிந்தா, புண்டரீகாட்சா, கேசவா எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அதனால அது போயிடும். ஏதாவது பேடு கொஞ்சோண்டு வந்தா கூட அது ஓடி போயிடும். நல்லா கவலைப்பட வேண்டாம். பிரம்மராட்சஸ்ல உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. பிடிச்சா கிரேசியா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. பெருமாள் அடியார்களுக்கு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த ராஜாவோட பொண்ணுக்கு அது தெரியல, ராஜகுமாரிக்கு பெருமாள் பக்தி எல்லாம் அந்த சமயத்துல இல்ல, அவளுக்கு எல்லாம் தெரியல பாவம். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எல்லாம் பிரம்மராட்சஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சோ கவலைப்படாதீங்க. அடியன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் அடியன். என்ன அடியன்? ராமானுஜரோட அப்பா பேர் என்ன அடியன்? ஆசூரி கேசவ பெருமாள். அடியன் அடியன் அப்புறம் வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். நம்ம முடிச்சுக்கலாமா?